ஏய் எங்க போனா அவன்? இதுல இருக்கியா? உங்க உடானா என்கிட்ட இருக்கா? உடானா கண்டிப்பா அதுலதான் இருக்கணும். தேங்க்ஸ். இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். காவலுக்கு நிக்கிற 2 பேருமே வெத்தி வேட்டுங்க தான். இன்ஃபியூசோ மேஜிக்கை யூஸ் பண்ண கூடாது. மத்தவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதை விட வேற ஏதாவது நல்ல யோசனை இருக்கா? ஐடியா தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு உள்ள போனா? உள்ள யாரும் போக கூடாது. என்ன தடுக்கிறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் லீலி பின்வாரை. என் பேர்ல வர வீன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, வேம்பயர் தான். ஆக்சுவலி வேம்பயரோட அடுத்த குவீன் நான் தான். நீ லிஸ்ட்லயே இல்லையே. என்ன உளர்ற? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? எங்க அம்மா நெக்ரோலைக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அண்டர் வேர்ல்ட்ல உங்க 2 பேரையும் புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வெளியில வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். மரியாதையா வழிய விடுங்க. நீங்க உள்ள போங்க மேடம். 2 பேரும் திரும்ப கூடாது, அப்படியே நிக்கணும். லியன் போய் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கான். முடியாது. நம்ம கிட்ட எனர்ஜி கம்மி ஆயிட்டே இருக்கு. நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. 3 மைல் தாண்டியாச்சு. இன்னும் 3 மைல் தான். நான் ஏன் ட்ரைனிங்க கண்டினியூ பண்றேன்? பவர் ரேஞ்சர்ஸை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும்? போலாம். ஓ மை காட், ஹேக்கட்டாய்ட்க்கு ஆபத்து. அவங்க நல்லா சண்டை போடுறாங்க. அவங்கள தோக்கடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அவளை விட மாட்டேன். Come on guys. Come on. அவளை நான் விட மாட்டேன். அவன் எனக்கு தான் சொன்னான். மிஸ் பண்ணிட்டீங்களா? நான் இன்னொரு விஷயத்தையும் எடுத்துட்டு போக போறேன். உடனே கொண்டு போயிட்டான். நம்ப முடியல. நம்ம உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம அவங்கள விடவே கூடாது. நாம விடவே கூடாது நெக். நம்ம உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும். டென்ஷன்ல ரிப்பீட் பண்றான். 2 பேர் மனசு ஒண்ணா இருக்க விடு. சரி வாங்க, ரேஞ்சரா மாறலாம். ரெடி. மேஜிக்கல் சோர்ஸ். மிஸ்டிக் ஃபோர்ஸ். ஐயோ, சார்ஜ் இல்லையா? நம்ம பவர்ஸ் திருடிட்டான். மறுபடியும் 0 போய்ட்டமா? நாம இப்ப பவர் ரேஞ்சர்ஸ் இல்ல. என் அம்மாவை எப்படி காப்பாத்துறது? இவ்வளவு கேவலமான நாத்த குடிச்சு இருட்டான இடத்துல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ தெரியல. மூக்க மூடிக்கிட்டா எத்தனை வருஷம் வேணாலும். காவல் காக்கிற வேலையை மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கும் சண்டை போடணும்னு ஆசை இருக்காதா? அந்த அதிர்ஷ்டம் உனக்கும் ஒரு நாளைக்கு வரும். அன்னைக்கு பூந்து விளையாடலாம், கவலைப்படாது. போயிட்டானுங்க. அவங்க நம்மள பாத்துப்பாங்களா? எனக்கு அப்படி தோணல. ஒரு 8 கால் பூச்சி எலிக்கிட்ட போக பாக்குது. பாத்து இங்க பாருங்க. என்னது இது? யாரோட துணின்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை நான் முடிக்கிறேன். முடிச்சது போதும். மற்றும் நீ போ. இவன் சாப்பிடுமா? ஆனா போ அளவுக்கு இல்ல. மற்றும் போ, நீ போகலே காட்டு. சொன்னதை செய்த உன்னை தோக்கடிச்சிட்டா போதும். மாஸ்டர் என்ன பாராட்டுவார், நம்பிக்கை இருக்கு. நேரத்தை வீணாக்காத. என் கூட சண்டை போட்டு தோக்கிறதுக்கு அவ்வளவு அவசரமா?
நீதான் தோக்க போற. உன்னை மண்டியிட வைக்கிறேன். இது கண்டிப்பா உடானாவோடதா தான் இருக்கணும். இந்த இடத்துலயே இதுதான் வெள்ளையா தெரியுறா. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எனக்கு என்னவோ நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோம் தான் தோணுது. நம்ம கதை கந்தல் தான், கிளைமேக்ஸ் தான். ஆஹா கேக்கு கேட்காம எடுத்து சாப்பிடறதுக்கு பேர் தான் கேக்கு. உடனே இங்க இல்லை, என்ன பண்றது? கவலைப்படாத, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். சூப்பரா இருக்கு. அட பொய்யான எப்படி வராயா இவன் அம்மா மாதிரி. ஆஹா நம்மளுக்கு திருடுவான் போல இருக்க. இவனை ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் ரேஞ்சர்ஸ்க்கு தெரியாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பவர் என் கையில இருக்கு. ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் நம்மள மறைய வை. என்னோட குட்டிங்கெல்லாம் பொருந்ததுக்கு அப்புறம் உன்னை பாதுகாப்பான இடத்துல வச்சிடுறேன். அதுங்க பொறிஞ்சு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இருங்க பார்க்கலாம். என்னோட குட்டி குட்டிஸ் அழிக்க பாக்குறியா? உடோனா, நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். நீ மேஜிக் யூஸ் பண்ணிட்ட, அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட எனர்ஜியே இப்ப நிறுத்த முடியாது தெரிஞ்சு செஞ்சிடலாம். நிறுத்துங்க. ஏன் என் குட்டி வரலான்னு பார்த்தா நீங்க தான் காரணமா? பிச்சு போடுவேன் பிச்சு. டேய், நான் என் கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாரு. காத்துதான் வருது. செஞ்சு என்னாச்சு? நம்ம கிட்ட பவரே இல்ல, இருக்கிற பவரை யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன ஆகும்? கால வாரிடுச்சு. உங்க பவர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இருங்க, ஏன் பவரை காட்டுறேன். நாம லீலி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவ ஹெல்ப் கேட்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் ஆயிருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணா. வேலை செய்யறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. நான் ஸ்கேட்டிங் பண்ண போயிருக்கேன். என் இளமையை பாதுகாக்க 6 பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டோபி. சரியான டுபுக்கு. லிலை, அவங்க இல்லையே. என்னால் நம்ப முடியல. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் என் பைக் எடுத்துட்டு நேரா இந்த ஊருக்கு வந்த பாரு. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நேக், அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. உனக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாத. நான் எங்க இருந்து வந்தேன் தெரியாத. இப்ப சில விஷயம் தெரிய வந்தது. ஆனா இப்ப அதுவும் என் கை விட்டு போயிடுச்சு. நான் தனி மனுஷன் ஆயிட்டேன். உன் வருத்தம் புரியுது நேக், ஆனா நீ தனி மனுஷன் இல்ல. உனக்கு எப்படி ஏன் வேதனை புரியும்? புரியாது. ஏன்னா நீ ரொம்ப லக்கி இல்ல. உன்னை சுத்தி 4 பேர் எப்பவும் இருப்பாங்க. எப்பவும் இல்ல. முதல்ல நான் இங்க வரும்போது எனக்குன்னு யாருமே இல்ல. யாரும் என் கூட சேரவும் இல்ல. நான் அவங்கள மாதிரி இல்லைன்னு எல்லாருமே நான் ஒதுக்குனாங்க. ஸ்கூல் டீம்ல கூட நான் யாரும் சேர்த்துக்கல. நான் உன்னை விட ரொம்பவே நொந்து போயிருந்தேன். எல்லாரு கூட ஃப்ரெண்டாக ரொம்ப நாள் ஆச்சு. தனிமானா என்னன்னு எனக்கு தெரியும். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம் நேக். நீ தனியா இல்ல நேக், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு நாங்க இருக்கோம் நேக். எப்பவுமே உன் கூட இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஆமா, என்ன மன்னிச்சிரு. நீ சொன்னது கரெக்ட். அதான் எனக்கு தெரியுமே. இப்ப நம்ம உடனாவை காப்பாத்தி ஆகணும். என்ன ஆனாலும் சரி வா. ஆனா எப்படி? சீக்கிரம், மேஜிக்கால மட்டும் தான் காப்பாத்த முடியும். ரோசா டு பெல்லேரியா. உடோனா, மெதுவா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. பார்த்து பிடிங்க. ஆளுக்கு ஒரு கை பிடி. பேச்சின்னு திரும்ப போல இருக்கு. அவங்கள ஏதோ மந்திரத்தால கட்டி போட்டுருக்காங்க. என்னது? நோசா டு பெல்லேரியம் மேக்ஸிமம். ஒண்ணுமே ஆகலையே. என்னால மந்திரத்தை உடைக்க முடியல. இப்ப என்ன பண்றது? இப்ப கேளு. இன்னும் ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருக்கு. அவங்கள விடாதீங்க. மோதி பாரு. பொம்பளைங்க எல்லாம் ஒதுங்கி இல்லைங்க. ஆம்பளை சிங்க நான் இருக்கல்ல. அவ்வளவுதான், இவங்க தான் முடிஞ்சது. அடுத்தது யாரு? வா. ஐ.
இவனை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா பிறந்த இவன் இன்னிலிருந்து வீணா போயிட்டான். நல்லா சண்டை போடுற. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆமா, என் ஸ்ட்ராங்க பத்தி உனக்கு தெரிய வேணாமா? பரவாயில்லையே பயர. நமக்கு இன்னொரு வழி இருக்கு, அதை ட்ரை பண்ணணும்னு சொன்னியே. என்னது? ஆவ். இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இத எங்க அம்மா கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்தேன். அதான் ஆட்டை போட்டு வந்தேன். உடானோட ஸ்னோ ஸ்டாஃப். நான் நினைச்ச அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இல்ல. நானே செஞ்சு முடிச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரி மாற்றம் ஜெயிச்சு காட்டிட்டான். நான் இன்னும் தோக்கல. உங்களால மாஸ்டர் கிட்ட நெருங்க முடியாது. லீலியை காணோம். இப்போ என்ன பண்றது? ஓ பசங்களா, வந்துட்டீங்களா? நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, வெளிய எங்கேயாவது சுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். பா, எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா முன்னைக்கு எவ்வளவு பரவாயில்ல இப்போ. நான் இப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். பரவாயில்ல, எங்களை விட குஷியா தான் இருக்கீங்க. நீங்க எதுக்குப்பா இவ்வளவு சோகமா இருக்கீங்க? குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல ஜூஸ் கீஸ் ஏதாவது? வேண்டாம். உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு. வரீங்க போறீங்க, லேட்டா வரீங்க, ஆனா போறது சீக்கிரம். என்கிட்ட எதுவும் சொல்ல கூட மாட்டேங்கிறீங்க. சொன்னா அட்லீஸ்ட் பாரமாவது குறையும்ல? உண்மைதான். உங்ககிட்ட நாங்க உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். அதனாலதான் நாங்க ஷாப்ல இருந்து திடீர்னு காணாம போயிட்டோம். இப்ப கூட இவள் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்தணும். ஏற்கனவே இந்த பொய்யை சொல்லி ஏமாத்திருக்கீங்க. இப்போ வேற ஏதாவது சொல்லுங்களேன். நாங்க சொன்னதுதாங்க உண்மை. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க. மந்திரம் ஏதாவது தெரியுமா? தீபம்பா. அது முடியாது. எங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு ஃப்ராக் எங்க பவர்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம்தான். சொல்றாருப்பா. உண்மையான பவர் ரேஞ்சர்ஸ் அவங்க பவர்ஸ் திரும்ப கிடைக்க போராடுறாங்க. இந்த மொத்த உலகத்தையும் வேற அவங்க தானே காப்பாத்தி ஆகணும். யா தெரியும். அப்படின்னா உண்மையான பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு விஷயத்தை உணரணும். இந்த தவளை இருக்க அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆனா அதாலையும் நல்லா குதிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அதோட வடிவம் அந்த மாதிரி. அது லெஃப்ட்ல போக நினைச்சா உடம்பு அப்படி ரைட்ல போகும். அது அப்படியே முன்னால வர முடியும். அதே சமயத்துல அப்படியே பின்னால டைவ் அடிக்க முடியும். ஆமா. சோ உண்மையான பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு சாதாரண தவளையை பார்த்து ஏன் பயப்படணும்? கரெக்ட் டோபி. சொன்னா வாங்க வாங்க. That's it. நீங்க எல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ். ஓகே வச்சாச்சு. அப்புறம் இப்போ என்ன பண்றது? ஸ்டாஃப்க்கு நம்ம பவரை கொடுக்கணும். முதல்ல நீ கையை கொடு. நீ மாதிரி இருக்கு. நோசாட்டு வெலேரியம் மேக்ஸிமம். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுவே சேம் டு யூ. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுவே சேம் டு யூ. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுவே சேம் டு யூ. இவங்க என்ன வெளுப்பா. சீக்கிரம் வாங்க குட்டீஸ், இவங்களை காலி பண்ணிடுங்க. உன்னை என்ன பண்றோன்னு பாரு. உங்க பவர் தான் என்கிட்ட இருக்கு, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால மட்டும் எப்படி பெல்ட்டி அடிக்க முடியுது? அசையாம அங்கேயே நில்லுங்க. இந்த பக்கம் வா. போங்க, என் வாய் வலிக்குது. எவ்வளவு நேரம் இப்படியே பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது? அந்த ஜார் நம்ம கைக்கு வர வரைக்கும்.
எனக்கு எல்லோ. உங்களுக்கு பவர் கிடைச்சா பரவாயில்ல, அங்க பாருங்க. என்னாச்சு? எல்லாம் உறைஞ்சு போச்சு. உண்மைதான். ஸ்னோ பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான். நீ எப்படி Yes. Come on, let's do it, lad. Hey, that's right! That's their source! Mystic Force! Go with Mr. Interact! It was true. They really are the Power Rangers. Flurry of snow! Fight Mystic Ranger! Mystic Flying Staff. Power Rangers, Mystic Force! You won't stop me! I'm in trouble! Go Staff! ரேஞ்சர்ஸ், நம்ம பவர்ஸ் எல்லாம் ஒண்ணாக்கலாம் வாங்க. Okay. Go do. Legend Warriors United Formation. Fire! Yes! Mystic Force! ரொம்ப வீக் ஆயிட்டேன். இப்போ மாஸ்டர் என் கையில தான் இருக்காரு. நல்ல வேலை பண்ண ஸ்கல்பேன். இதை நான் பாத்துக்கிறேன். இப்போ மாஸ்டர் நம்ம கைக்கு வந்துட்டாரு. உன்னால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? மாஸ்டர் இப்ப வெளியே வரவே கூடாது. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல வாரியர். ஏய் ஃபயர் ஹார்ட் நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கானே. உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு நேக். அந்த காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்காக தரையில கோலம் போடுற? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ மத்தவங்களை விட ரொம்ப கியூட்டா பேசுற. உன்னை பார்த்த உடனே பேச்சு தானா வருது. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என் கூட தான் வந்தா. ஏன் கூடயும் வந்தா? இனிமே அவளை சந்தேகப்பட வேண்டாம் நேக். அவளை முழுசா நம்பலாம். சொல்ல போனா அவதான் என்ன காப்பாத்துனா தெரியுமா? நான் ஹெல்ப் பண்ணேன். கவலைப்படாதீங்க, எனக்கு புரியுது. செல்லம், ஃபீல் பண்ணாத செல்லம். சரி வா, அண்ணன் கூப்பிடுறாரு பாரு. கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாதான் எங்க டீம்ல சேர்த்துக்குவோம். டேக்ரான், நான் லியன் போவை இன்னும் தேடி கண்டுபிடிக்கல. கண்டிப்பா நான் போய் ஆகணும். எனக்கு தெரியும்.